கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரம் தொடுவோம். ஒரு கிறிஸ்தவ போதகர் ஒரு திருச்சபைக்கு பிரசங்கிக்க சென்றாராம். அந்த திருச்சபையில் உள்ளவங்க அதிகமாக ஆங்கிலத்திலேயே பிரசங்க கேட்க விரும்புகிறவங்க. அதனால் திடீரென்று அவரிடத்தில் ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணுங்க அப்படி சொன்ன உடனே அவரும் கொஞ்சம் தன்னை தயார்படுத்தி கொண்டு ஆங்கிலத்திலே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் நன்றாக பிரசங்கம் பண்ணி அநேகர் நன்று கவனித்து கேட்டார்கள். அவருக்கு ஒரு மனசுக்கு ஒரு கேள்வி, நம்ம பிரசங்கம் சரியாக இருந்ததா, நல்லா கவனிச்சாங்களா? அப்போ முடிஞ்ச உடனே ஒரு வாலிபன் ஓடி வந்து, நீங்கள் பண்ண பிரசங்கத்தை நான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்தேன், ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணேன், முழுசாக கேட்டேன் அப்படின்னானா. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவர் வந்து, உங்களுக்கு தமிழ் பேச வராதா அப்படின்னு கேட்டார். இல்லையே, நான் தமிழன் தான், எங்கள் அம்மா அப்பா தமிழ் பேச தெரிஞ்சவங்க தான், எனக்கு தமிழ் ரொம்ப வராது, எனக்கு இங்கிலீஷ் தான் வரும் அப்படின்னா. தட்டு தடுமாறி தமிழில் பேசின. சரிப்பா, நீ ரொம்ப கவனித்து கேட்டியே, நீ என்ன அதில் புரிஞ்சுக்கிட்ட? நான் இல்லை, நீங்கள் 30 நிமிஷம் பிரசங்கம் பண்ணதில் 3-4 கிராமர் மிஸ்டேக் போட்டீங்க, அந்த ப்ரொனவுன்சியேஷன் வேறு அவ்வளோ ப்ராப்பராக இல்லை, ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ண கரெக்டு கிடையாது, அதனால் கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கிற வந்து சொன்னேன் அப்படின்னானா. இவன் நினச்சிக்கிட்டார் ஏதோ நம்ம பிரசங்கத்தை ஆங்கிலத்தில் பண்ணாலும் இவன் நிறைய விஷயங்கள் ஏதோ டீப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ரொம்ப பிரயோஜனப்பட்டிருக்கு போல இருக்குது அப்படி சொல்லி இவர் சந்தோஷப்பட்டா. இவர் பேசின ஆங்கிலத்தில் இருக்கின்ற இலக்கண பிழையை கண்டுபிடிச்சி ரொம்ப கவனித்து 1/2 மணி நேரம் உட்காந்து 3-4 கிராமர் பிழையை கண்டுபிடிச்சி அந்த ஸ்லாங், அந்த அக்சன்ட், இன்னும் அந்த ப்ரொனவுன்சியேஷனில் எங்கெங்கே குறைபாடு இருக்குது அதையெல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னானாம். அவர் இவன்கிட்ட கேட்டாராம், தம்பி, நான் 30 நிமிஷம் பண்ண பிரசங்கத்தில் நீ 3-4 கிராமர் பீஸே கண்டுபிடிச்ச, நீ என்கிட்ட இப்போ 3 நிமிஷம் தான் பேசியிருக்கிற, உன் சொந்த மொழி தமிழ், 3 நிமிஷம் நீ பேசுனதில் முக்கால்வாசி தமிழே கிடையாது, இது உனக்கு ஒரு உறுத்தலை கொடுக்கலையா? நான் 1/2 மணி நேரம் பண்ண பிரசங்கத்தில் 3 கிராமர் மிஸ்டேக் கண்டுபிடிச்சி எவ்வளோ கஷ்டப்படுற, ஏன்பா உனக்கு ஒரு அந்நிய மொழி மேலே உனக்கு இவ்வளோ பெரிய அக்கறை, உன் தாய்மொழி மேலே ஏன்பா உனக்கு இவ்வளோ அக்கறை இல்லை? நீ தமிழ் குடும்பத்தில் பிறந்து கூட 4 வார்த்தை என்கிட்ட தமிழில் பேச தெரியலையே, சொந்த மொழியிலேயே சரியாக பேச தெரியல உனக்கு, நான் பேசுகிறது அந்நிய மொழி, அந்நிய மொழியில் 5 தவறு வந்தால் என்ன பார்த்தா பிரச்சனை? அப்போது நம்ம மொழி எப்படி வேணாலும் பேசிக்கலாம், அடுத்த மொழியை நம்ம என்ன பண்ணோம், பர்ஃபெக்டாக பேசணும் அப்படி நினைக்கிறது சரியாப்பா? அந்த மாதிரி கேட்டாராம். சிலருடைய நிலைமை அப்படி தான். இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கிலீஷ், ஆங்கிலத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக பேசுவாங்க, ஒரு தப்பு இருக்காது, ஒரு தவறு இருக்காது, ரொம்ப கிளியராக பேசுவாங்க. அமெரிக்காவில் பேசுகிறது மாதிரி இங்கிலாண்டில் பேசுகிறது ரொம்ப கரெக்டாக பேசுவாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா பேசின தமிழ் மொழியை பேசுகிறவங்கள தான் படாத பாடுபடுவாங்க, வரவே வராது. 10 வார்த்தை பேசினா 8 வார்த்தை ஆங்கிலம் வரும், மிச்ச வார்த்தையும் தமிழும் ஆங்கிலமும் கலந்து வரும், படாத பாடுபடுவாங்க. பாட்டிக்கிட்ட பேச முடியாது, தாத்தாக்கிட்ட பேச முடியாது, படிப்பறிவு குறைந்த மற்ற உறவிடத்தில் பேச முடியாது. இவங்க அந்த ஊருக்கு வந்தாங்கன்னு சொன்னால் இந்த ஒரு மக்களோட பேசுகிறதுக்கே தடுமாறுறாங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்நிய மொழியை வந்து ரொம்ப அழகாக பேச கற்றுக்கிட்டோம், நம்முடைய சொந்த தாய்மொழியை நமக்கு 4 வார்த்தை ஒழுங்காக பேச தெரியல. இது ஒரு வெட்கப்படத்தக்க விஷயம். நம்ம மொழியை சரியாக பேச தெரியாத பொழுது அடுத்த மொழி மேலே நம்ம இவ்வளவு கவனமாக பேசுகிறதுல என்ன மேன்மை இருக்கிறது? இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிறேன், ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் கற்றுக்கிறேன், ஸ்பானிஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிறேன் அப்படின்னு அடுத்த லாங்குவேஜை கற்றுக்கலாம் ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க. ஆனால் நாம் பிறந்து வளர்ந்த குடும்பத்தினுடைய தாய்மொழி என்னது? தமிழ். அதை நம்ம ஏன் ஒழுங்காக கற்றுக்கலாம்? அது ஒரு லாங்குவேஜ் தானே. சொந்த மொழியையே நாம் வந்து ஒழுங்காக கற்றுக்காத போது அடுத்த மொழி எவ்வளோ கற்று என்ன பிரயோஜனம்? அதாவது சில நேரங்களில் இது வந்து ஆன்மீகத்தோடு ரொம்ப சம்மந்தம் இல்லாது தான். ஆனால் நமக்கு சில காரியங்களை, பொதுவான விஷயங்களையும் நல்ல விவேகம் வேணும். எந்த ஒருவரும் நம்ம தன்னுடைய தாய்மொழியை மறக்கக்கூடாது. நம்ம தாய்மொழியில் தான் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய வயதான பெற்றோர்கள், இல்லை என்று சொன்னால் வயதான முன்னோர்கள், இல்லைனா என்ன சொல்வது, உறவினர்கள், முன்னோர் தான் போயிட்டாங்களே. அதாவது நிறைய பேருக்கு தாத்தா பாட்டிக்கு, இன்னும் பெரியப்பா சித்தப்பாக்கெல்லாம் ஆங்கிலம் தெரியாது. அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு நம்மகிட்ட ஒரு லாங்குவேஜ் வேணும். நான் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன், அப்படி சொல்லி என்ன பிரயோஜனம்?
நம்ம குடும்பத்தில உள்ளவங்கள்ட்ட நம்ம தாய்மொழியில பேச தெரியல. அப்போ நம்முடைய தாய்மொழியில பேசுறதே இன்னைக்கு வந்து நெறைய பேர் அவமானமா நினைக்கிறேன். தமிழ் தெரியுங்கிறத நிறைய பெற்றோரே, என் பிள்ளைக்கு தமிழ் தெரியாதுங்கிறத எவ்வளோ சந்தோஷமா சொல்றாங்க தெரியுமா? என் பொண்ணுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். என் பையன் தமிழ்ல படிக்கவே வராது. இத வந்து ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லுவான். இதில சந்தோஷப்பட என்ன இருக்கு? பெற்றோரும் பிள்ளைகள இயன்ற அளவுக்கு தமிழ படிக்கிறதுக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும். நம்ம தமிழ் பைபிள படிக்க உற்சாகப்படணும். அதுக்கு ஆங்கிலம் தெரியாம இருக்குன்னு சொல்ல வரல. ஆங்கிலம் ரொம்ப நல்லா தெரியணும். ஏன்னா, எல்லா வேலை வாய்ப்பு, எல்லா சூழலும் இப்ப ஆங்கிலத்தின் அடிப்படையில தான் ஓடிட்டு இருக்கு. அதனால எந்த ஊருக்கு போனாலும் ஆங்கிலத்த வச்சு நம்ம பொழைக்கலாம். அதனால அதர் லாங்குவேஜஸ் எவ்வளோ கத்துக்க முடியும் கத்துக்குவோம். ஆங்கிலத்த அவசியம் கத்துக்கணும். அதற்காக தாய்மொழிய நாம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து லோவா நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனவே இது போன்ற விஷயங்களிலும் ஒரு பெருமை மனநிலை, நம்முடைய தாய்மொழியில ஒரு தாழ்வா நினைக்கிற இந்த நிலைமைகள் எல்லாம் மனதை விட்டு அகலணும்னா ஆண்டவர் இதையும் உற்று கவனிப்பார் என்பதை நம் மனதில் வைக்க வேண்டும்.